Hi friends, welcome back to Kalai's Aari channel. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா basic stitchesல part 1 பார்த்தோம். சோ இப்போ வந்து நம்ம part 2 பார்க்கலாம். இது வந்து leaf வரைஞ்சுக்குங்க. குட்டியா அந்த மாதிரி leaf வரைஞ்சிக்கலாம். சோ ரெண்டு leaf அந்த மாதிரி வரைஞ்சு எடுத்துக்கிறேன் நான் ரெண்டு பாக்ஸ்லயும். சோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் வந்து leaf வரைஞ்சு எடுத்துட்டேன். இப்போ வந்து அந்த leafல வந்து chain stitch வந்து outline போட்டுக்கலாம். ஸோ நான் வந்து குட்டி குட்டியாக செயின் ஸ்டிச் போட்டு அவுட்லைன் வந்து போட்டு எடுத்துக்கிறேன். லாக் வந்து இப்போ லாக் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து சென்டரில் எடுத்துக்கங்க. சென்டர்லேருந்து மேலே கொண்டு போயிட்டு கீழே வந்து ஒரு குட்டி லாக் மாரி போட்டு மறுபடியும் நம்ம மேலே கொண்டு போயிடணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம லீஃப் ஸ்டிச்சஸ் எப்படி போட்டோமே சேம் அதே மாதிரி ஸ்ட்ரைட்டாக கொண்டு வரணும். எடுத்துகிட்டு ஒரு குட்டி லாக்கு. ஸோ மறுபடியும் மேலே வந்து குட்டி லாக் வேண்டாம். ஸோ அப்படியே கண்டினியூ பண்ணணும். நம்ம அவுட்லைன் போட்டு அந்த செயின் ஸ்டிச்சஸ் மேலே தான் போடணும், வெளியில் கொண்டு போகக்கூடாது. ஸோ இப்போ வந்து லாக் போட்டு எடுத்துக்கலாம். முடிச்சாச்சு, லாக் போட்டு எடுத்துக்கலாம். ஸோ சென்டரில் வந்து கேப் இருக்கும். இப்போ அதை வந்து நம்ம லீஃப் வச்சு ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஸோ கலர்ஸ் வந்து வேறு கலர்ஸ் வந்து கொடுத்துக்கிறேன். இதே லீஃப் ஸ்டிச்சஸ் தான். சென்டரில் நம்ம வந்து லீஃப் ஸ்டிச்சஸ் கொடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும் வேறு கலர்ஸ் கொடுக்கும்போது. நம்ம வந்து இதுமாரி ஸ்ட்ரைட்டாக கொடுத்தா தான் நம்ம அடுத்தது மேலே போகிற கலர்ஸ் வந்து தெரியும். கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக கொடுத்தீங்கன்னா அடுத்த கலர்ஸ் கொடுக்கும்போது தெரியாது. இது ஃபினிஷ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சஸ் வந்து பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு வந்து அவுட்லைன் வந்து போட்டுக்கலாம். அவுட்லைன் வந்து செயின் ஸ்டிச் வந்து போட்டு எடுத்துக்கலாம். ஸோ மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே அவுட்லைன் வந்து செயின் ஸ்டிச்சு தான் நம்ம வந்து கொடுப்போம். ஸோ அதனால் நான் வந்து அவுட்லைன் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமும் வர மாதிரி தான் இருக்கும். இது வந்து ஸ்லாண்டிங்காக வரும். லோடு ஸ்டிச்சஸ் எப்படி போட்டோமோ அந்தமாரி ஸ்லாண்டிங்காக எடுக்கணும். திரும்ப மேலே ஒரு குட்டி லாக்கு கீழே எடுத்துகிட்டு வந்துடணும். கீழேயும் ஒரு குட்டி லாக்கு, மேலேயும் ஒரு குட்டி லாக் போட்டுக்கணும். இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக வரணும். ஸோ ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி ஸ்லாண்டிங் கொடுத்துக்கணும். நம்ம அதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக கொடுக்கணும். இதில் வந்து ஸ்லாண்டிங்காக வரணும். மேலேயும் குட்டி லாக் போடணும், கீழேயும் குட்டி லாக் போட்டு நம்ம கொண்டா தான் ஸ்லாண்டிங் வரும். ஸோ ஒரு பக்கம் முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு பக்கமும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா ஸ்லாண்டிங்காக கொண்டு வரும்போது நமக்கு அந்த டிசைன் வந்து நல்லாயிருக்கும். மோஸ்ட்லி அவுட்லைன் விட்டு நம்ம வெளியில் போகக்கூடாது. நம்ம என்ன டிசைன் வரையணுமோ மோஸ்ட்லி அந்த டிசைனுக்குள்ளேயே தான் அந்த டிசைனை வந்து ஃபினிஷ் பண்ணணும். ஸோ இப்போ வந்து இதை வந்து நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டோன் செயின் எடுத்துக்கலாம். ஸ்டோன் செயின் வந்து நார்மல் த்ரெட்டை வச்சு எப்படி ஃபினிஷ் பண்ணுறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ நார்மல் த்ரெட்டை எடுத்துக்கிட்டு அந்த கேப்பில் வந்து ஒரு செயின் போட்டுக்கணும். மறுபடியும் எக்ஸ்ட்ரா ஒரு செயினு. ஸோ அடுத்து நெக்ஸ்ட்டு கேப்பு செயினு, எக்ஸ்ட்ரா ஒரு செயினு, மறுபடியும் அந்த கேப். எக்ஸ்ட்ரா செயின் போட்டால் தான் அந்த கேப் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டு மறுபடியும் அந்த கேப்புக்கு வர முடியும். ஸோ இந்த மாதிரி இது ஃபுல்லாகவே போட்டு எடுத்துக்கணும். ஸோ லாக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நாட் போட்டு அடிச்சுப்பேன், நாட் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஸ்டோன் செயின்லேயே வந்து சில்க் த்ரெட்டை வச்சு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்குவோம். செயின் ஸ்டிச்சு, செயின் போட்டுக்கிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு செயினு. இப்போ அந்த கேப்பில் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. மறுபடியும் ஒரு செயினு, அந்த கேப்பு. ஸோ இதை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கணும். ஒரு செயினு, ஒரு எக்ஸ்ட்ரா செயின், அதை எக்ஸ்ட்ரானா அந்த கேப்பு வர்றதுக்காக அந்த எக்ஸ்ட்ரா செயின் போட்டுக்கணும். ஸோ அந்த கேப்பில் வந்து ஒரு செயின் போட்டுக்கணும்.
ஸோ ஃபுல்லாக முடிச்சாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சிங்கிள் சைடு தான் போட்டிருப்போம். ஸோ இப்போ வந்து 2 பக்கமும் வந்து ஃபினிஷ் பண்ணணும். ஸோ ஒரு பக்கம் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கும், ஒரு பக்கம் வந்து ஃபினிஷ் பண்ணாமல் இருக்கும். ஸோ இப்போ கண்டினியூ பண்ணணும் மறுபடியும். அதை வந்து கேப் எங்கெல்லாம் விட்டோமோ அதெல்லாம் மறுபடியும் நம்ம வந்து செயின் ஸ்டிச் போட்டு ஃபில் பண்ணிடணும். இப்போ வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ண போகிறோம் நம்ம. ஸோ எல்லாமே ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து லாக் போட வேணாம், அப்படியே கண்டினியூவாக அவுட்லைன் வந்து போட்டுக்கலாம். இப்போ வந்து அவுட்லைன் வந்து செயின் ஸ்டிச்சு அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். ஸோ 2 பக்கமும் இந்த மாதிரி அவுட்லைன் வந்து கொடுத்துக்கணும். ரொம்ப ஈஸி இது, இந்த ஸ்டிச்சஸ்லாம் போடுறதுக்கு. அதுவும் பிக்னஸாக இருந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபினிஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சஸ் வந்து லீஃப் வரைஞ்சிக்கலாம். லீஃபுக்கும் அதே மாதிரி தான் அவுட்லைன் வந்து கொடுத்துக்கணும். செயின் ஸ்டிச்லேயே அவுட்லைனு சில்க் த்ரெட்டில் கொடுக்குறேன் நான். ஃபுல்லாக வந்து அவுட்லைன் கொடுத்துக்கலாம். அந்த லீஃப் ஃபுல்லாகவே அவுட்லைன் வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து கொடுத்தாச்சு. சென்டர்லேருந்து கொஞ்சம் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அந்த செயின் ஸ்டிச்சஸில் வந்து எடுங்க ஸ்ட்ரெயிட்டாக. இப்போ நம்ம லீஃப் ஸ்டிச்சஸ் எப்படி போட்டோமே அதேமாதிரி குட்டி லாக்லாம் கொடுக்க வேண்டாம், அப்படியே கண்டினியூஸ் பண்ணிக்கோங்க. எடுக்கவும் அப்படியே மேலே கீழே மேலே. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாகவே அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். டபுள் கலர்ஸ் வந்து கொடுத்துக்கலாம் இதுக்கு நம்ம. இப்போ கீழே வந்துக்கும்போது ஒரு குட்டி லாக் அந்த மாதிரி போட்டுக்குங்க. ஏன்னா கொஞ்சம் கீழே வந்து ஃபினிஷ் பண்ணுறதுக்கு தேவைப்படும். ஸோ ஒரு பக்கம் அப்படியே ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ இந்த பக்கம் வந்து வேறு என்ன கலர்ஸ் வேணாலும் நம்ம சூஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். லாக் போட்டு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கத்தில் வந்து வேறு கலர்ஸ் வந்து கொடுக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி அவுட்லைன் விட்டு எப்போதும் வெளில போகக்கூடாது, அவுட்லைனுக்குள்ளே இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த செயின் நம்ம அவுட்லைன் செயின் ஸ்டிச் போட்டோம், அதில் கூட நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் அதுக்கு வெளியில் தான் போகக்கூடாது. இது ஸ்ட்ரெயிட்டாக தான் வரும், கீழே மேலே அந்த மாதிரி. இது வந்து டபுள் கலர்ஸ் கொடுக்குறது. ஸோ அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே வாங்க, மேலே கீழே மேலே கீழேயும். மேலே எடுக்கும்போது ஸ்ட்ரெயிட்டாக வரும், அப்புறம் கீழே வரும்போது அப்படியே ஸ்லாண்டிங்காக ஆகிடுது. இந்த ஸ்டிச்சஸ் மட்டும் இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக கீழே வர ஸ்லாண்டிங்காக வரும். இதை வந்து நம்ம லாக் போட்டும் எடுத்துக்கலாம், இல்லை அவுட்லைன் வந்து இன்னொரு லைனும் அவுட்லைனும் கொடுத்துக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவுட்லைன் வந்து இது கொடுக்குறேன். கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ரா நம்ம அவுட்லைன் கொடுக்கும்போது மேலே வந்து அந்த ஷேப்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா வரும். ஸோ ஷேப்பாக வரும்போது நம்ம பார்க்கவும் நம்ம ஃபினிஷிங்கும் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி கொடுத்துக்கிட்டு சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா சுகர் பீட்ஸ் வந்து கொடுத்துக்கிறேன். சுகர் பீட் கொடுக்கும்போது எப்போயுமே 2 கொடுங்க, அதிகமாக வந்து 2, 3, 4லாம் கொடுத்துடாதீங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஸ்டெப்பு பட்டன் ஹோல் ஸ்டிச்சு. 3 லைன் வரைஞ்சிக்கணும். வரைஞ்சிக்கிட்டு கீழேருந்து எடுத்துகிட்டு சென்டர் லைனு அப்புறம் மேல் லைனு கொண்டு போயிட்டு திரும்பவும் கீழே கொண்டு வந்துடுங்க. குட்டி லாக் போடுங்க. கீழே கொண்டு வரும்போது அது அப்படியே வி ஷேப்பில் அப்படியே மேலே கொண்டு போடணும். சென்டர் லைனு கொண்டு போயிடுங்க. எடுங்க குட்டி லாக்கு, மறுபடியும் சென்டர் லைன் மேல் லைன், திரும்ப எடுத்துகிட்டு ஒரு குட்டி லாக்கு. ஸோ
ஸோ இந்த 3 லைனுமே நம்ம வந்து இதை வந்து ஃபினிஷ் பண்ணணும். இது ஸ்டெப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச்சு. கீழே வரும்போது எடுத்தாச்சு, ஒரு குட்டி லாக் அப்படியே மேலே கண்டினியூ பண்ணிக்கணும். ஸோ இதை ஃபுல்லாக இதே டைப்பில் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். குட்டி லாக் போட்டு மேலே எக்ஸ்ட்ரா சைட்லெல்லாம் வந்து செயின் போடக்கூடாது, கீழே தான் வந்து லாக் போடணும். லாக் போட்டு அதை அப்படியே மேலே இழுத்துட்டு வந்து சென்டரில் இழுத்து வந்துடணும். திரும்பவும் மேலே லைனில். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஸ்டெப்டு லீஃப் ஸ்டிச்சு. ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு அதுமாரி. ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு கீழே அப்படியே இழுத்துட்டு வந்துட்டு ஒரு குட்டி லாக் போடுங்க. ஸோ அந்த பக்கத்தில் ஃபஸ்ட்டு செகண்டு கீழே வந்துட்டு எடுத்துட்டு ஒரு லாக்கு. ஃபஸ்ட்டு செகண்டு எடுத்துட்டு ஒரு குட்டி லாக்கு. ஸோ ஸ்டெப்டு லீஃப் ஸ்டிச் இது. இதே மெத்தட்லேயே அப்படியே நான் வந்து இதை கண்டினியூ பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ லாக் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து அவுட்லைன் வந்து கொடுத்துக்கிறேன். அதை சுற்றியும் அவுட்லைன் கொடுத்துக்கலாம். கொஞ்சம் ஷேப் நல்லா அந்த கார்னரில் வரும்போது மேலே வரும்போது எக்ஸ்ட்ரா ஒரு செயின் போட்டு கீழே இழுத்தணும். நல்லா டைட்டாக அப்படி இழுக்கும்போது தான் நமக்கு வந்து அந்த ஷேப் வந்து வரும். லாக் போட்டு இப்போ எடுத்துக்கிறேன். ஸோ லாக் போட்டுட்டேன், ஃபினிஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், அதே மெத்தடில் தான் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு எடுத்துக்கணும், குட்டி லாக்கு. ஸோ செகண்டு தேர்டு அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. செகண்டு தேர்டு. ஸோ இது எல்லாமே அப்படியே ஒன் சைடு ஒரு பக்கத்துலேருந்தே வந்து ஃபினிஷ் பண்ணுற மாதிரி. சென்டர் லைன்லேருந்து சென்டர் லைனு செகண்டு தேர்டு இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. சென்டர் லைன் வந்து ஃபஸ்ட் லைனு, செகண்ட் லைனு, தேர்ட் லைனு இந்தமாரி வந்து இது வந்து ஒரு சைட்லேயே வந்து ஃபினிஷ் பண்ணுற மாதிரி வரும். ஸோ சிங்கிள் ஒரு பக்கம் வந்து நம்ம வந்து முடிச்சிட்டோம். ஸோ இதே மெத்தட்லேயே இந்த பக்கமும் நான் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிறேன்.
ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவுட்லைன் வந்து கொடுத்துட்றேன். ஸோ இந்த மாதிரி அவுட்லைன் வந்து கொடுக்கும்போது தான் நமக்கு வந்து ஃபினிஷிங் இருக்கும். ஸோ மேலே போயிட்டு ஒரு செயின் நல்லா இழுத்து கீழே கொண்டு வரணும். சுற்றிட்டு அப்படியே அவுட்லைன் வந்து கொடுத்துக்குங்க. ஸோ ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்து லீஃப் ஸ்டிச்சு, லோடு லீஃப் ஸ்டிச்சு, காட்டா ஸ்டிச்சு, ஸோ காட்டா சில்க் த்ரெட் ஸ்டிச்சு, லோட்லேயே வந்து பார்த்திங்கன்னா டபுள் கலர் லோடு ஸ்டிச்சு, ஸோ ஸ்டெப்டு லீஃப் ஸ்டிச்சு, ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச்சு, ஸ்டெப்டு லீஃப் ஸ்டிச் வந்து 2 பக்கமும் வந்து வர மாதிரி தனித்தனியாக நம்ம வர மாதிரி போட்டுக்கிறோம். அதுக்கு சென்டரில் வந்து பீட்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ பேசிக் வந்து பார்த்திங்கன்னா ஆரி ஒர்க்லேயே பேசிக் ஸ்டிச்சஸ் மெத்தட் இதெல்லாம். ஸோ இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்குங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.